ஹalleluya குட் மார்னிங். உழுது விடுத்துருச்சுங்க. இன்னொரு புதிய நாளிலும் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிப்போம். ஒரு சிறிய ஜெபம். பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னொரு நாள் எங்களுடைய வாழ்க்கையில தந்திருக்கிறீரே, நன்றி ஆண்டவரே. சீக்கிரத்திலே நாட்கள் கடந்து போகையில ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உம்முடைய கிருபையில காக்கப்படவும், ஒவ்வொரு நாளும் உம்முடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படவும், உம்முடைய சாட்சிகளாய் வாழவும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த இரவு நிம்மதியாக தூங்கி எழுந்தீங்களா? நல்ல தூக்கம் வரலையா? கலக்கத்தோட நிறைய கனவுகள் கண்டீங்களா? என்னை உறுதியாய் பற்றி கொண்டவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்ளுவேன் என்று ஆண்டவர் சொன்னது போல நம்முடைய பாரத்தை எல்லாம் அவர் மேல் போட்டா ஆழ்ந்த தூக்கம் தூங்க முடியும். நிம்மதியா தூங்குவோம், சந்தோஷத்தோட எழுந்திருப்போம். அப்படி இல்லை என்று ஏதோ நம்ம படுகிற கஷ்டங்களை குறித்தே நினைத்து கொண்டு அப்படியே இரவெல்லாம் அழுது கொண்டே இருந்தால் காலையில எழுந்த பிறகும் கூட அப்படியே தான் இருக்கும்ல. தாவீதின் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அனுபவங்கள் அநேகம் இருக்கிறது. ஒரு முறை பாருங்க, சங்கீதம் 13. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? நித்தமும் மறப்பீரோ? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் சஞ்சலத்தை என் இருதயத்திலே நான் வைப்பேன்? மனதில் இருக்கிற சஞ்சலம் முடிகிற வரைக்கும் கவலைப்பட்டு கொண்டே இருப்போம் இல்லங்க? எதுவரைக்கும் ஆண்டவரே நான் அழ விடுவீங்க? எவ்வளவு காலம் ஆண்டவரே என் ஜெபத்தை கேட்காமல் இருப்பீங்க? எதுவரைக்கும் ஆண்டவரே நான் இன்னும் சஞ்சலத்தோடு இருக்கணும்? இன்னும் எவ்வளவு காலம் காத்திருக்கணும் நீர் தரும் பதிலுக்காக? இன்னும் எதுவரைக்கும் காத்து கொண்டிருக்க வேண்டும் உம்மிடத்திலிருந்து வரும் தீர்வுக்காக? இன்னும் எத்தனை முறை ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே என்று நம்மில் அநேகரும் கூட வெறுத்து போய்விடுகிறோம். உண்மையாய் ஆண்டவர் நமக்கு உடனுக்குடனே பதில்கள் தருவதில்லை என்பதை நம்ம நினைவு கூர்ந்தால் நிச்சயமாய் சிலவற்றை நம்ம கேட்ட உடனே தருவார். சிலவற்றிற்கு காத்திரு என்பார், சிலவற்றுக்கு இல்லை என்பார். நிச்சயமாய் நம்ம எல்லா ஜெபத்துக்கும் பதில் கிடைக்கும். பட் எங்க தவறு என்றால், எந்த பதில் தருகிறார் என்று கவனிப்பதில்லை. அவர் கொடுத்தால் பதில் தந்தார் என்று நினைக்கிறோம். அவைகளுக்காக நம்மை காத்திருக்க செய்தாலோ இன்னும் தாமதிக்கிறார் என்று நினைக்கிறோம். இவ்வளவுக்கும் எத்தனை முறை கேட்டாலும் நமக்கு கிடைக்காவிட்டால் நம் ஜெபத்தை கேட்கவில்லை நினைக்கிறோம். ஆனால் அவை நமக்கு அவசியமில்லை என்று அர்த்தம். அவை நமக்கு நன்மையாக இல்லை, ஆகவே நம்மை வேண்டாம் என்கிறார். அவர் என்ன சொன்னாலும் நம்முடைய நன்மைக்கு தானே. பின்ன அநேக முறை நமக்கு காத்திருக்க செய்யும் போது அவசரப்பட்டு விடுகிறோம். பொறுமையும் சகிப்பும் இல்லாமல் தேவனுடைய உதவியை நம்ம பெற முடியாதுங்க. நினைத்தது நினைத்த போதே நடக்க வேண்டும் என்று நினைப்பது அல்ல. ஜெபம் செய்ததுனால மாத்திரம், ஆண்டவரை கேட்டதுனால மாத்திரம் எல்லாமே நீங்க கேட்ட அடுத்த நொடியே கிடைக்கும் என்று நினைப்பது அறியாமை. எஸ், ஆபத்து காலத்துல கூப்பிடுங்க, நாளைக்கு என்று சொல்ல மாட்டார், உடனே உதவி செய்வார். பிகாஸ் நீங்க ஆபத்துல இருக்கிறீங்க, தாமதித்தால் அவ்வளவுதான் முடிஞ்சிடும். ஆனால் சிலது நீங்க நினைக்கிறப்போ அல்ல, அவருடைய நேரத்தில் அவர் செய்வார். சிலவற்றை இருக்கும்படி விட்டு விடுவார் என்றால் அது நமக்கு நன்மையாக மாறும் என்பதனாலே நம்முடைய விசுவாசத்தை விருத்தியடைய செய்ய, நம்முடைய பொறுமை சகிப்பை வளர்க்க, நாம் தேவன் மேல உறுதியாய் நம்பிக்கை வைத்தோமா இல்லையா என்று கவனிக்க சில முறை அவர் நம்மை பரீட்சிப்பார். இன்னும் எதுவரைக்கும் ஆண்டவரே, எவ்வளவு காலம் என்னை நீர் மறந்து போவீர்? மறந்து போவதா? நாம தாங்க மறந்து போவது. அவர் மறவார். உன்னை கைவிட மாட்டார், உன்னை மறக்க மாட்டார். அவர் மாறாத தேவன், மாற்றமில்லாத தேவன். அவர் நம்மை நன்றாய் அறிந்த தேவன். நாமே அவரை மறந்து போகிறோம். நமக்கு கஷ்டங்கள் அதிகமாகும் போது தேவன் நம்மை மறந்தார் என்று நினைக்கிறோம். இங்க சென்னையில இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு சகோதரன் படித்துக் கொண்டிருந்தாராம்.
ரட்சிக்கப்பட்ட இன்னொரு நபர் அவரை ஒரு மீட்டிங்க்கு வாங்க என்று அழைத்தார். நீங்க எப்போதும் கவலையா வருத்தமா இருக்கிறது போல தெரிகிறது, டிஸ்கரேஜ்டா இருக்கிறீங்க, ரொம்ப துவண்டு போயிருக்கிறீங்க, ஒரு முறையாவது என் கூட கூட்டத்துக்கு வாங்க. பாருங்க, இவரை எத்தனை முறை கூப்பிட்டாலும், அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல படித்துக் கொண்டிருக்கிற இவர் அநேக முறை கூப்பிட்டும் எப்பொழுது கூப்பிட்டாலும் போங்க, தேவன் என்னை கைவிட்டுட்டாரு, வாலிப வயதிலேயே எனக்கு பலவீனங்கள் வந்து விட்டது, என்னால படிக்க முடியல, என்ன தேவன் கைவிட்டுட்டார் என்று சொல்லும் போது, அப்படி இல்ல, ஒரு முறை நீங்க தேவனுடைய ஊழியர் சொல்லுகின்ற தேவ செய்தியை, தேவனுடைய வார்த்தைகளை கேட்க வாருங்கள் என்று அழைத்தாராம். இவங்க கொஞ்சம் லேட்டா போனாங்க. கால் எடுத்து உள்ள வைக்கும் போது அந்த பலிபீடத்திலிருந்து தேவ ஊழியர் பேசுகிறாரு. ஆண்டவர் உன்னை கைவிட்டார் என்று நினைக்கிறாயா? கரெக்டா அந்த சகோதரன் என்ன நினைத்தாரோ அதே விஷயத்தை தம் ஊழியன் மூலம் தேவன் பேசினார். ஆண்டவர் உன்னை கைவிட்டார் என்று நினைக்கிறாயா? ஆண்டவர் உன்னை விட்டு விடவில்லை, நீயே ஆண்டவரை விட்டு விட்டாய். எஸ், இன்றைக்கு உங்களில் சிலர் கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்தார் என்று நினைக்கிறீங்க. அவர் உங்களை கைவிடவில்லை, அவர் உங்களை மறந்து போகவில்லை, உங்களை அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அவர் உங்களை தொடர்ந்து கொண்டே இருக்கிறார், உங்களுக்காக கைகளை நீட்டி அழைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் தான் அவரை மறந்து அவருக்கு உங்கள் முதுகை காண்பித்து உங்க சொந்த வழியில முன்னுக்கு போய்விட்டீங்க. பாருங்க, நீங்க எதையோ தேடிக்கொண்டு உலகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறீங்க. உங்களுக்கு பின்னால ஆண்டவர் உங்களுக்காக ஓடிக்கொண்டிருக்கிறார். நீங்க அவரை சந்திக்க வேண்டும் என்றால் நீங்க பின்னுக்கு திரும்பணும். நீங்க டர்ன் பேக். ரிபென்டன்ஸ் என்றால் இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் டர்ன் பேக், மனஸ்தாபப்பட வேண்டும். நான் போகிற வழி தவறு, என்ன மன்னியுங்க ஆண்டவரே என்று நீங்க மனஸ்தாபப்படும் போது ஆண்டவருடைய அன்பிலே நீங்க இணைக்கப்படுவீங்க. அவருடைய கைகளில் நீங்க பத்திரப்படுத்தப்படுவீங்க. அந்த கெட்டகுமாரன் திரும்பி வந்தபோது அப்பா என்ன செய்தாரு? தகப்பனை மறந்து ஜாலியா திரிந்தான். பணம் இருக்கிறதில்லை என்று நினைத்தான். எல்லாமே முடிந்த பிறகு, எல்லாவற்றையும் இழந்த பிறகு, சாப்பிட ஆகாரம் கூட இல்லாத நிலைமையில அப்ப தகப்பன் வீடு நினைவுக்கு வந்தது. ஆனா தகப்பனுக்கு குமாரன் எப்பொழுதும் நினைவிருக்கிறார். திரும்பி வருவான் என் பிள்ளை என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தார். அதனாலதான் அவன் இன்னும் தூரமா இருக்கும் போது அவனிடத்துல ஓடி அவனை அணைத்துக் கொண்டு அவனை முத்தமிட்டு உள்ளே கொண்டு சென்றார் என்று வசனத்துல வாசிக்கிறோம். அதே போல நம்ம ஆண்டவர் நம் பக்கமே தம் கரங்களை நீட்டியிருக்கிறார். நமக்கு பதில் கொடுக்க, நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு, நம்மை மன்னிப்பதற்கு நம்முடைய இயேசு ஆண்டவர் நம்மீதே தம் பார்வை வைத்திருக்கிறார். நாமே இந்த உலகம் பக்கம் திரும்பி தேவனுக்கு தூரமாகி நஷ்டங்கள், கஷ்டங்கள், பாடுகள், வேதனைகளை வரவித்துக் கொண்டு பின்பு தேவன் கைவிட்டார், தேவன் மறந்தார் என்று குற்றம் சுமத்துகிறோம். என்றைக்கும் கைவிடாத மறவாத தேவன் நமக்காக ஜீவனை தந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னும் எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும், இன்னும் எவ்வளவு காலம் அப்பா? யோசேப்பு அடிமையாக விற்கப்பட்ட போது உமக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிற நீர் தரிசனங்களை தந்தீர். என்னுடைய சகோதரர்கள் எல்லாம் என்னிடத்துல வந்து வணங்குவார்கள் என்று சொன்னீர். என் பெற்றோர் இடத்துல வருவார்கள் என்று சொன்னீர். இன்னும் எவ்வளவு காலம் ஆண்டவர் இந்த அந்நிய தேசத்தில் தனியா இருக்கிற? எதுவரைக்கும், எதுவரைக்கும் என்று கதறியது போல தெரியல. விசுவாசத்தோடு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்று நம்பினார். 13 வருஷங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. 13 வருஷங்களுக்கு பிறகு, சோதிக்கப்பட்ட பிறகு தேசத்தின் உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டார். தாவீதை சாமுவேலை அனுப்பி அபிஷேகம் செய்த பிறகு இன்னும் எதுவரைக்கும் ஆண்டவரே இந்த போராட்டங்கள், யுத்தங்கள், இந்த சத்துருக்கள் உயிரை கையில பிடித்துக் கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பது என்று எத்தனையோ முறை வேதனைப்பட்டார். என்னங்க, 13 வருஷங்கள், கிட்டத்தட்ட 17 வயதில் அவர் அபிஷேகிக்கப்பட்டிருந்தால் 30 வயதிலே தான் எருசலேமில் அவர் ராஜாவாக அரசாள தொடங்கினார். அதுவரைக்கும் அவர் கதியற்றவராக, வழி இல்லாதவராக, யாரும் துணை இல்லாதவராக, சொந்த மாமனாராலே துரத்தப்பட்டு கொண்டு
எத்தனையோ பாடுகளையும் கஷ்டங்களையும் சந்தித்தார். போராட்டத்திலே வெற்றியாக தேவனுடைய வார்த்தைகள் நிறைவேறியது. ஆபிரகாமோடு தேவன் சொன்னார், வானத்து நட்சத்திரங்களைப் போல மணல் அத்தனையாய் உன்னுடைய சந்ததியை பெருக செய்வேன் என்றார். இன்னும் எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும்? கிட்டத்தட்ட 25-30 வருஷங்கள் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. காத்திருக்கிறவங்க எப்பொழுதும் நஷ்டம் போக மாட்டாங்க. கர்த்தருக்காக காத்திருக்கிறவன் மோசம் போகான், நஷ்டம் போகான், புதிய பலனை பெற்றுக் கொள்வான். இன்னும் எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் நான் சஞ்சலப்பட வேண்டும்? என் இருதயத்திலே பகல் முழுவதும் சஞ்சலத்தோடு இருக்கிறேன். என் சத்துரு உயர்த்தப்படுகிறான், என்னை சுற்றி இருக்கிறவங்கள முன்னுக்கு போகிறார்கள், நான் இங்கே இருக்கிறேன் என்று அநேகருக்கு இன்றைக்கு கவலைங்க. ஜெபிக்கிற எனக்கு வேலை கிடைக்கல, இன்னொருத்தனுக்கு கிடைத்தது. உம்மீது விசுவாசம் வைத்த எனக்கு ப்ரமோஷன் வரவில்லை, என் கொலீக்ஸ்க்கு கிடைத்ததே. என்னங்க, நாங்க தேவ சமூகத்தில் ஜெபித்துக் கொண்டு எங்க பிள்ளைக்கு பரிசுத்த விவாகம் நடக்க வேண்டும் என்றால் எங்க பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கிறதில்லை. எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் திருமணம் ஆகுது. எதுவரைக்கும் ஆண்டவரே, இனி எப்ப ஆண்டவரேன்னு கலங்குகிறீங்களா? நிச்சயமாய் ஏற்ற நேரத்தில் ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். தம்முடைய திட்டங்களை உங்கள் பட்சத்திலே நிறைவேற்றுவார். இதே சங்கீதத்திலே எதுவரைக்கும் என்று பதறிய தாவீது 5ஆம் வசனம், அதாவது கடைசி வசனத்தில் என்ன சொல்லுகிறாரு? நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். நான் தேவனுடைய கிருபையின் மீது நம்பிக்கை உள்ளவனாயிருக்கிறேன். கிருபையுள்ள தேவன் எனக்கு அநியாயம் செய்ய மாட்டார். எனக்கு தகுதி இல்லாவிட்டாலும், நான் சாமர்த்தியனாக இல்லாவிட்டாலும், எனக்கு கேட்பதற்கு அதிகாரம் இல்லாவிட்டாலும், வெறும் அவருடைய கிருபையினால் மாத்திரம் எனக்கு பதிலை அவர் தருவார் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நான் கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறுகிறது. உமக்குள்ளே நான் களி கூறுகிறேன், நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியினால் நான் அவரை பாடி அவரை துதிப்பேன். கர்த்தர் எனக்கு நன்மைகளை செய்யவில்லை, எப்பொழுது செய்வீங்க என்று கேட்டவர் அவருடைய ஜெபத்தை முடிக்கும் போதே செய்து இருக்கிறார், நான் அவரை பாடிடுவேன் என்று முடிக்கிறார். ஒவ்வொரு முறையும் நம்ம ஜெபத்தில் உட்காரும் போது ஆண்டவரே இது அது என்று சொல்லும் போது, நம்முடைய பாரங்களை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கும் போது, நம்முடைய தேவைகளை அவரிடத்தில் கேட்கும் போது, அவருடைய உதவிக்காக கேட்கும் போது, நினைவில் கொள்ளுங்க, ஜெபத்தில் நீங்கள் எவைகளெல்லாம் கேட்பீர்களோ அவைகளை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள் என்று நம்பும் போது அவைகளை நீங்கள் பெறுவீர்கள். ஜெபத்திலே விசுவாசத்தோடு கேட்காதவனுக்கு எதுவும் கிடைக்காது. ஆகவே உண்மைதான், உங்களுக்கு வருத்தம் இருந்தால், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால், உங்களுக்கு வேதனை இருந்தால், உங்களுக்கு முறையிட வேண்டும் என்றால் தேவனிடத்துல சொல்லுங்க. உங்களுடைய சூழ்நிலையை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுடைய காரியத்தை குறித்து தேவனிடத்துல பேசுங்க. உங்கள் இருதய வேதனையை, கஷ்டத்தை தேவ சமூகத்துல வைங்க. தேவனுக்கு முன்பு வைத்த ஒவ்வொரு விஷயமும் நடந்தது. என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தமே நிறைவேறுவதாக என்ற வார்த்தையோடு என் தேவன் என் இருதய வாஞ்சைகளை தீர்த்தார். என்னுடைய பாடுகளில் எனக்கு துணையாயிருந்து என்னை தப்புவித்தார். எனக்கு வெற்றியை தருவார். என்னை கைவிட மாட்டார், மறக்க மாட்டார் என்ற விசுவாசத்தோடு, ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நன்றியப்பா, நான் கேட்டதை எனக்கு தந்ததற்காக நன்றியப்பா என்று தேவனை துதிக்க முடிந்தால் அற்புதமான விதத்துல ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். நானோ என் தேவனுடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். எஸ், நானோ உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாயிருக்கிறேன். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு பெரிய நன்மைகளை செய்திருக்கிறபடியால் நான் அவரை பாடுவேன். ஆமென். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்கவில்லை என்று, தேவன் எங்களுக்கு பதில் தரவில்லை என்று, தேவன் எங்களுக்கு உதவி செய்யவில்லை என்று குற்றம் சாட்டுகிற முறுமுறுக்கிற மனதோடு நாங்கள் இல்லாதபடிக்கு ஜெபத்தை கேட்கிற தேவன் எனக்கு இருக்கிறார். என் விண்ணப்பத்தை அவருக்கு முன்பு நான் வைத்திருக்கிறேன். ஏற்ற நேரத்தில் அவர் எனக்கு பதில் தந்திடுவார். அவர் எனக்கு நன்மையே தவிர தீங்கு செய்ய மாட்டார். என் தேவன் வாயிருந்தும்
பேசாத செவிகளிலிருந்தும் கேட்காத கால்களிலிருந்தும் நடவாத கைகளிலிருந்தும் உதவி செய்யாத அவைகளைப் போன்ற தேவன் அல்ல. அவர் ஜெபங்களை கேட்கிறவர், பெரிய நன்மைகளை எனக்கு செய்கிறவர், கேட்பதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் செய்கிறவர் என்ற விசுவாசத்தோடு எங்களுடைய பாரங்களை, எங்கள் கண்ணீர், எங்கள் வேதனையை, பிரச்சனைகளை உமக்கு சொல்லிக்கொள்ள விசுவாசத்தோடு காத்திருந்த அற்புதமான சாட்சிகளாய் மாற எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படிக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாக இருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்புங்க, ஆண்டவர் தருவாரு. உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை, பாரங்களை எங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. உங்க பிரைஸ் ரிப்போர்ட்ஸும் தெரியப்படுத்துங்க. கீழே ஸ்கிரீன்ல இருக்கிற என்ன இருக்கு, நீங்க ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. நீங்க முதல் முறை அனுப்பும் போது உங்க பிக்சரும் ஆட் பண்ணுங்க. உங்களுக்காக அர்த்தமுள்ள விதத்தில் ஜெபிக்கிறோம். தேவன் நிச்சயமாய் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் தருவார். 8939801234 என்கிற எண்ணிற்கு நீங்க இன்றைக்கு அனுப்ப மறக்காதீங்க. இந்தியா மாத்திரம் அல்லாத அநேக தேசங்கள்ல இருந்து பார்க்கிற உங்களுக்காகவும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களை தேவ வசனத்தினாலே பலப்படுத்த தேற்ற தமிழ் சபைகள் இல்லாத, தமிழ் தெரியாதவர்கள் மத்தியில இருக்கிற உங்களை தேவன் விசேஷமாய் தேற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்க எப்படி இருக்கிறீங்க எங்களுக்கு அவ்வப்போது தெரியப்படுத்துங்க. கர்த்தருக்கு சித்தமானால் நாளைக்கு இதே நேரத்துல அனுதின தியான நிகழ்ச்சியில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையாக இருப்பதாக.